டிஎன் செட்ல இருந்து எடுத்த சில லைஃப் சயின்ஸ் பேப்பருடைய கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கலாம் நம்ம. பிளாஸ்டோகான்ட் இஸ் த டேர்ம் தட் ஸ்பீக்ஸ் அபவுட். ஸோ பிளாஸ்டோகான் அப்படின்னா இது வந்து டைம் இன்டர்வல் பிட்வீன் த இனிஷியேஷன் ஆஃப் சக்சசிவ் லீவ்ஸ் ஆர் ஃப்ளவர் பிரைமோடியா. இந்த ஸ்டெம் அபிக்கல் மெரிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த பிரைமோடியா வந்து ஃபர்ஸ்ட் லீஃப் உருவாகிறதுக்கும் செகண்ட் லீஃப் உருவாகிறதுக்குமான டைம் பீரியட் சொல்றது தான் இந்த பிளாஸ்டோகான். பிரைமோடியல் 2 வளர்ந்ததுக்கும் பிரைமோடியல் 1 வளர்றதுக்குமான டைம் பீரியடை தான் நம்ம வந்து பிளாஸ்டோக்ரான் அப்படின்னு சொல்றோம். இது எங்கன்னா லீஃப் டெவலப்மெண்ட் அப்போ பார்க்கக்கூடியது. ஸோ நம்ம ஆன்சர் 4. The pattern leaf arrangement where leaf from a node departs in pair at right angles in successive nodes. ஸோ லீஃபுடைய அரேஞ்ச்மெண்ட் ரைட் ஆங்கிள் ரெண்டா அரேஞ்ச் ஆயிருந்தா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்டர்னேட் ஃபிலோடாக்சியா, ஆப்போசிட் சூப்பர்போஸ்ட் ஃபிலோடாக்சி ஆர் வேர்ல்ட் ஃபிலோடாக்சி, ஆப்போசிட் டெக்யூசேட் ஃபிலோடாக்சி. இப்போ இங்க இருக்கக்கூடிய பிக்சர்ல நம்ம ஆல்டர்னேட் அப்படின் போது எப்படி ஆப்போசிட்டா ஒரு லீஃப் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டா கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா இருக்கு. இதுல பார்த்தோம்னா ஆப்போசிட்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, கொஞ்சம் மேல கீழே அப்படியெல்லாம் இல்லாம இருக்கு. ஸோ இது வந்து ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் டெக்குசேட் அப்படின்னு போதுதான் கீழே இருக்க ஒரு பேர் ஆஃப் லீஃப் இப்படியாகும், அடுத்த பேர் ஆஃப் லீஃப் வந்து இதுக்கு ரைட் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட்டா வந்து மாறி வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியும். இது கேலோட்ராபிஸ்ல பார்க்கக்கூடிய லீஃப் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கக்கூடியது. நோட் டிபார்ட்ஸ் இன் பேர்ஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்போசிட் டெக்குசேட் ஃபிலோடாக்சி. Glycolytic reactions of respiration occur in. So glycolysis எங்க நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியாலியா, சைட்டோசால்லையா, அதாவது சைட்டோபிளாசம்லையா, பெராக்சிசோம்லையா இல்ல கிளைஆக்சிசோம்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய கிளைகோலைசிஸ் நடக்கிறது எங்கன்னா சைட்டோபிளாசம்ல. ஸோ நம்ம ஆன்சர் என்னன்னா சைட்டோசால். Which one of the following is an antioxidant? ஸோ ஆக்சினுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறது எது அப்படின்னு பார்க்கலாம். NPA, 1N-naphthalamic acid, and TIBA, இது ட்ரைஅயோடோபென்சோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு இங்க இருக்கிறது என்ன? 2,3,5 ட்ரைஅயோடோபென்சோயிக் ஆசிட் தான் நம்மளுடைய ஆன்சர். கிளாசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் ஆஃப் சர்க்கேடியன் ரிதம் பத்தி முதல்ல பிளான்ட்ல படிச்சது யாரு அப்படின்னா டி மைரியன். So D. Myron's experiment was the first free-running circadian experiment. So இங்க எதுனா absence of dark light cycle இதுல தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டி மேரியன் third. Which of the following is incorrect association? அனாக்சியா அப்படின்றது டெஃபிஷியன்சி ஆஃப் ஆக்சிஜன், கரெக்ட். ஏன்னா அனாக்சியா அப்படின்னு போதே கம்மி ஆக்சிஜன் அர்த்தம். டிஸ்னியா இது வந்து லேபர்ட் பிரீத்திங்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்னியா எக்ஸசிவ்லி ஹை பிரீத்திங் ரேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. பிளூரிசி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிளூரா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஹார்ட் ஆர் லங்ஸ் உடைய அந்த வால்ல ஏற்படுற இன்ஃப்ளமேஷன் தான் பிளூரிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்லீப் அப்னியா. ஸோ இந்த அப்னியா தான் எக்ஸசிவ் ஹை பிரீத் ரேட்டா சொல்றது இல்லை, இதுல இன்கரெக்ட் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸசிவ் ஹை பிரீத் கிடையாது, இது என்ன ஆகும்னா பிரீத் ஸ்டாப்ஸ் அண்ட் ரீஸ்டார்ட்ஸ் வைல் ஸ்லீப்பிங். ஸோ கொஞ்ச நேரம் பிரெத் வந்து ஸ்டாப் ஆயிருக்கும், இது வந்து பிரெயினுக்கு போற சிக்னலை பிளாக் பண்றது, அதனால பிரீத்திங்கோட ஆர்வே வந்து ஸ்டாப் ஆகிறது கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ அப்னியான்றது தான் ராங் பேரா இருக்கு. டிஸ்னியா அப்படின்றது லேபர்ட் பிரீத்திங், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சுவாசிக்கக்கூடிய நிலை. ஹார்மோன் இன்வால்வ் இன் ரெகுலேட்டிங் பேசல் மெட்டபாலிசம் இஸ். ஸோ பேசல் மெட்டபாலிசம்க்கு தேவையான ஹார்மோன் என்ன அப்படின்னா இன்சுலினா, கேஸ்ட்ரின், தைராய்டு ஹார்மோன் ஆர் குளுக்கோகான். தைராய்டு ஹார்மோன் தான் இந்த பேசல் மெட்டபாலிசம்க்கு ரொம்ப தேவையா இருக்கு. டைராக்சின் அண்ட் ட்ரைஅயோடோதைரோனைன் இந்த ரெண்டு ஹார்மோனுமே இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கக்கூடியது, ரெகுலேட் பண்ணக்கூடியது. ஸோ இது ரொம்ப நார்மல் growth அண்ட் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப தேவையா இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன? தைராய்டு ஹார்மோன். ஸோ ஆன்சர் இஸ் 3. The gene formed by joining DNA segments from different sources. ஸோ டிஃப்ரெண்ட் டிஎன்ஏ சோர்ஸ்ல இருந்து டிஎன்ஏ செக்மெண்ட்ஸை ஜாயின் பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா கைமரிக் ஜீனா, ரீகாம்பினன்ட் ஜீன், ஜாயிண்ட் ஜீன். ஸோ இதுல எது சொல்லுவோம் அப்படின்னா ரீகாம்பினன்ட் ஜீன். ஸோ ரீகாம்பினேஷன் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டை ஜாயின் பண்றதுக்கு பேர் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கைமரிக் ஜீன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா கைமரிக் அப்படின் போதே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை வந்து உருவாக்கக்கூடியது. இப்போ ஃபேஸ் ஒரு மாதிரியும்
ஸோ லெக் ஒரு மாதிரி டைப் ஆஃப் அனிமல் மாதிரி இருக்கிறதுனால, ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸை உருவாக்குறதுனால இதை கைமரிக் ஜீன்னு சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை தான் தனித்தனியாக உருவாக்குறதா இருக்கும். பட் இதில் ஜீன் இந்த செக்மெண்ட்ஸ் டிஎன்ஏ செக்மெண்ட்ஸையே ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் ரீகாம்பினன்ட் ஜீன். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து ரீகாம்பினன்ட் ஜீன். In Whitaker's five kingdom classification, all primitive eukaryotes, primitive அதாவது முதல்ல தோன்றிய யூகேரியோட்ஸை வந்து எந்த குரூப்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிங்டம் ஆஃப் 5 கிங்டம்னா பிரிக்கிறோம். அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், ஃபங்கை, பாக்டீரியா, புரோட்டிஸ்ட். ஸோ இதுல primitive eukaryotes எதுல வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா புரோட்டிஸ்டால வச்சிருந்தாங்க. ஸோ இந்த புரோட்டிஸ்டா வந்து பாடி டிசைன்ஸ் அப்படியே கொண்டதாகவும் ரொம்ப மச் எவல்யூஷன் அந்த ஆர்கானிசம்ல பார்க்க முடியாதையும் இருந்தது. ஸோ அதெல்லாம் புரோட்டிஸ்டா அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.